ஹோலி ஸ்பிரிட் மூலமாக தான் ரெவலேஷன் வருதுன்னு பார்த்தோம். பிதாவை பற்றி அறியணும்னா, குமாரன் பற்றி அறியணும்னா, ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் வந்து நமக்கு ரெவலேஷன் கொடுக்கணும். ஒன். நம்பர் 2, ஹோலி ஸ்பிரிட் மூலமாக அந்த ரெவலேஷனை பெற்றுக்கொள்ளணும்னா ப்ரேயிங் இன் டங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொன்னேன். அந்நிய பாஷை பேச 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 எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. இந்த வேர்ட்டு தான் நீங்கள் நேற்று போன வாரம் நீங்கள் பிடிச்சிருக்கணும். ஐ மீன் 2-3 days ago நம்ம பேசுனதில் இந்த 2-3 daysல ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஜெபிக்க எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை வந்துடுமா. we will have the mind of Christ. ஆண்டவர் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிடும். அந்த லெவலுக்கு கனெக்ஷன் நடந்துடும். அவர் என்ன சிந்திக்கிறாரோ நாமளும் சிந்திக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பை ப்ரேயர் ஒன்லி, ரெண்டாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும், only by prayer we can receive this knowledge. ஓகே, ஸோ அது ரெண்டாவது எழுதிக்கணும். ஒன்று ஹோலி ஸ்பிரிட் மூலமா, ரெண்டாவது பை ப்ரேயர், ப்ரேயிங் இன் டங்ஸ். ஓகே, ப்ரேயிங் இன் டங்ஸ். எபேசியர் 1:17 ப்ரே பண்ணுறது மூலமாக தான், ப்ரே பண்ணுறது மூலமாக தான். ஸோ பவுல் என்ன ப்ரே பண்ணுறாரு? எபேசியர் 1:17 இயேசு கிறிஸ்துவின் தேவனை, மகிமையின் பிதாவை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை தாங்கன்னு ப்ரே பண்றோம். அந்த வசனத்தை படி எபேசியன் chapter 1 verse 17. இருந்து படி. ஆமா, I have not stopped giving thanks for you, remembering you in my prayer. If you want to pray for a church, கவனிங்க, ஒரு சர்ச்சுக்கு எஃபிஷியன்ஸ். ஓகே, என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, எல்லாரும் கவனிங்க, ஒரு சர்ச்சுக்கு நீங்க ப்ரே பண்ண வேண்டிய நம்பர் 1 ப்ரேயரே இதுதான். உங்க குடும்பத்துக்கு நீங்க ப்ரே பண்ண வேண்டிய நம்பர் 1 ப்ரேயர் இதுதான். உங்களுக்கு நீங்க ப்ரே பண்ண வேண்டிய நம்பர் 1 ப்ரேயர் இதுதான். இது வந்து ப்ரே பண்ணும்போது முட்டிக்கால் போட்டு ப்ரே பண்றோமா, நின்றுட்டு ப்ரே பண்ண அந்த டைம்ல மட்டும் பண்றது இல்லை. இதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்களான்னு ஆண்டவர் பார்க்குறாரு. உங்களுக்கு வந்து உண்மையிலே இது நீடா, உங்களோட தேவை தான், நான் கேட்டுக்கிட்டே இருந்தா கிடைச்சிடும். ஸோ என்ன ப்ரே பண்றாரா? கீப் ஆன் ஆஸ்கிங் இன் ப்ரேயர்னு சொல்றாரு. என்ன ப்ரே பண்றாரா? may give you the spirit of the wisdom and revelation, you know him better. know him better னு சொல்றத விட know him by experience. know him like Jesus knew his father. know him better னா என்ன அர்த்தம்னா, பிதாவை இயேசு அறிஞ்ச மாதிரி நீங்க அறிவதற்கு உங்களுக்கு ஞானத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை தரணும்னு ஜெபிக்கிறார். எல்லாரும் என்ன ஜெபம் பண்ணோம்? என்ன உங்களுடைய அளவுகோல், என்ன உங்களோட மெஷர்மென்ட் தெரியுமா? ஜீசஸ் பிதாவை எப்படி எக்ஸ்பீரியன்ஸோட அழியிறாரோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கொடுக்கணும். இன்ஃபேக்ட் உங்களை கொண்டு போயிட்டு பிதாவோட வலது பக்கத்துல ஜீசஸ் உட்கார வச்சதுக்கு காரணமா தான். அவர் எப்படி பிதாவை அனுபவிக்கிறாரோ அப்படி நம்ம அனுபவிக்கணும். ஸோ through the Holy Spirit, by prayer, by keep on asking this, தொடர்ச்சியா இதை பண்றது மூலமா, ப்ரே பண்றது மூலமா நீங்க அவரை பற்றி தானே வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும். மூன்றாவது, அவரை பற்றி தானே வெளிப்பாடு எப்படி கிடைக்குதுன்னா, நம்பர் 3, அவரை பற்றி வெளிப்பாடு எப்படி கிடைக்குதுன்னா, Matthew chapter 11 verse 28 and 29 and 30. Matthew chapter 11, மத்தேயு 11:29-30, 28-30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். யார்கிட்ட வரணும்? எல்லாரும் என்ன பாருங்க, ரொம்ப முக்கியமான காரியம் பேசுறேன், கவன மக்களுங்க. இப்ப வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்கன்னு. நீங்க எப்ப இந்த வசனத்தை பிடிக்கணும்னா, நல்லா கவனமா கேட்கணும். எப்படி ஸ்கிரிப்சரை புரிஞ்சுக்கிறது, பைபிள் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்ற வசனம் பயங்கர வருத்தப்பட்டு போச்சு, ரொம்ப வருத்தத்துல போச்சு. எப்படின்னா,
யாராவது பிரச்சனையில இருக்கிறீர்களோ, கண்ணீர்ல இருக்கீங்களோ, வீட்டுல கடன் தொல்லையில இருக்கீங்களோ, உங்க வாழ்க்கையில வியாதியில பயங்கர வியாதியில கடந்து போகிறீர்களோ, பண போராட்டத்தில் போகிறீர்களோ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்துல வாங்க, இப்படிதான் கூப்பிடுவாங்க. ஜீசஸ் அப்படி கூப்பிட்டுருக்கணும். நீங்க மேல படிச்சு பாத்தீங்கன்னா ஜீசஸ் வந்து சொல்லியிருக்கணும், நீங்க எல்லாரும் இவ்வளவு பிரச்சனை போறீங்க, நான் இந்த பட்டணத்தை சுத்தி பார்த்தேன், அந்த பட்டணத்தை சுத்தி பார்த்தேன், இந்த இடத்துக்கு போனேன், எல்லாரும் கவலையில இருக்கீங்க, எல்லாரும் என்கிட்ட வாங்க, அப்படி கூப்பிடல. என்ன சொல்றான்னா, இவனுங்க எல்லாத்தையும் என்னத்தமா சொல்லிட்டானுங்க கவனிங்க. இந்த பாரிசீஸ் ஸ்கிரைப்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவனுங்க வந்து கடவுளை அறியணும்னா இந்த பைபிள்லாம் தெரியணும்னு சொல்லிட்டு பைபிள் நாலேஜை தூக்கி இவனுங்களுக்கு தெரிஞ்ச பாரம்பரியங்கள், இவங்களுக்கு தெரிஞ்ச ட்ரெடிஷன்ஸுங்க, நிறைய விஷயங்களை தூக்கி இவங்க மேல வச்சுட்டானுங்க, கஷ்டப்பட வச்சுட்டாங்க. இதெல்லாம் நீ சுமந்து தீத்தாதான் கடவுளை அறிய முடியும். நாங்க எதிர்பார்த்த அந்த இடத்துக்கு வரணும்னா நீங்க இதெல்லாம் நல்லா படிச்சிருக்கணும், 613 லாஸ் நல்லா தெரியணும், 39 ட்ரெடிஷனை நாங்க கடைபிடிக்கிறோம். அந்த 39 ட்ரெடிஷன் தெரியும். 39 ட்ரெடிஷன் என்ன தெரியுமா அர்த்தம்? எதையும் வந்து கை கழுவாம சாப்பிடக்கூடாது, கை கழுவாம சாப்பிடக்கூடாதுன்னு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லவே இல்லை, இவனுக்கு சேர்த்துக்கிட்டானுங்க. பிறகு எங்கேயாவது ஜாமான் வாங்க போனீங்கன்னா, ஏதாவது பக்கத்து வீட்டுல இருந்து நீங்க இது வாங்கினீங்கன்னா, ஏதாவது பிஞ்சாம கட்டிங்கன்னா அதை சுத்தமா கழுவி சுத்திகரிக்கணும், சுத்திகரிச்சுட்டு தான் நீங்க அதில் தான் போட்டு சாப்பிடணும், இப்படிலாம் சுத்திகரிக்கணும். அப்புறம் அடிக்கடி கை கால் கழுவுறது, கை கால் கழுவும் போது அந்த சனியெல்லாம் போகுதான், இப்படிலாம் அவனுங்க சொல்றது. இதெல்லாம் வந்து பைபிள்ல ஆண்டவர் சொல்லவே இல்லை. பழைய ஏற்பாட்டு 613 பிரமாணம் சொல்ல இவனுங்க 39 வந்து ட்ரெடிஷன்ல சேர்த்துக்கிட்டானுங்க. அடுத்தது நாம சொல்றாங்க, அப்பா அம்மாவை கனம் பண்ணணும்னா சரி, கனம் பண்ற விஷயம்னா நிறைய வேலை இருக்கு அதுல கனம் பண்றது, அதை விட்டுவிட்டு நீ வந்து கொர்பான் என்ற காணிக்கை கொடுத்தா போதும். ஒரு காணிக்கை இருக்கு, அந்த காணிக்கை பேர் வந்து கொர்பான், அந்த காணிக்கை நீங்க கொடுத்துட்டாலுமே கனம் பண்றீங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. 39 பாரம்பரியங்கள். ஸோ இதை தூக்கி நீங்க 613 பிரமாணங்கள், 639 இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீ கடவுளை அறிஞ்சிருக்கா. ஆண்டவனதே இந்த வாரத்தெல்லாம் தூக்கி போட்டு வா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், லேர்ன் ஃப்ரம் மீ, என்கிட்ட கத்துக்கடா பிதாவை பத்தி, என்ன கிட்ட வந்து பாரு, என்ன பாரு, பிதாவை பார்க்கலாம். எப்ப நீ என்கிட்ட இருந்து ரெவலேஷனை பெற்றுக்கொள்ற காட்டை பத்தி, உன்னுடைய சுமை, verse 30 பாருங்க, உன்னுடைய சுமை லகுவா இருக்கும், உன்னோட யோக், என்னோட யோக் ரொம்ப ஈஸியா இருக்கும், உன் லைஃப் ரொம்ப ஈஸியா. நான் கொடுக்கிற யோக் இருக்குல்ல, நான் கொடுக்கிற ரெவலேஷன் இருக்குல்ல, ரொம்ப ஈஸி தான். அதான் இதுக்கு பிறகு தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்க ஏன்டோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கன்னா கடவுள சொந்த வழியில இப்படி போய் சில பேர் இமயமலையில போய் அறியணுன்றான், நிறைய தியானம் பண்ணணுன்றான், இதெல்லாம் இந்த ரீச்சுவல்லாம் செஞ்சு முடிச்சா தான் யூ கேன் ரீச் காட்ன்றான். கண்ணை மூடி மூச்சு அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி இப்படி செய்யன்றான். இவன் கிறிஸ்தவன் கத்தலிக்கு என்ன பண்றான், அந்த ஜப மாலையை ஊட்டிக்கிட்டே இரு, எவ்வளவு உருற்றிய கடவுள் அறியலான்றான். இதெல்லாம் தூக்கி போட்டு என்கிட்ட வா, என்கிட்ட லேர்ன் பண்ண. ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லித்தரேன், நீங்க ஜீசஸ் அறியறதுக்கு, கடவுள் அறியறதுக்கு 3வது ஸ்டெப், நோவிங் கிரைஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்பனா மேத்யூ, மார்க், லூக், ஜான் வெரி இம்பார்ட்டன்ட். மேத்யூ, மார்க், லூக், ஜான் படிங்க, உங்களுக்கு கடவுளை பத்தி ஃபுல் ரெவலேஷன் கிடைக்கணும்னா. நோவிங் லைஃப் ஆஃப் ஜீசஸை படிக்கணும். சொல்லுங்க, லைஃப் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய வாழ்க்கை சரிதை தெரியணும். இதுக்கு தான் பைபிள் அவசியம். இப்ப பைபிள் அவசியம், பைபிளே அவசியம் இல்லை எனக்கு பரிசுத்தாவி வெளிப்படுத்துவான்ட்டு போயிடாதீங்க. ஜீசஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, பரிசுத்தாவியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள்கிட்ட இருந்து கூட நீங்க பைபிள்ல இருந்து அறிவை பெற்றுக்கொள்ளலாம், பைபிள்ல இருந்து ரெவலேஷன் பெற்றுக்கொள்ளலாம், அது உங்க கையில இருக்கு. அறிவுக்கு படிக்கலாம், ரெவலேஷன் படிக்கலாம். இப்ப கூட நான் இவ்வளவு எல்லாம் டீச் பண்றது எல்லாம் என்ன சொந்தம் அப்படி தலையில இருந்து கொட்டுனுச்சோ, எல்லாம் பைபிள்ல இருந்து கிடைச்ச ரெவலேஷன் தான். அது வேற பாஸ்டரும் கிடைச்சிருக்குது, அதையும் நான் கொஞ்சம் பிஞ்சா பண்ணியிருக்கேன். எனக்கு ஆண்டர் அந்த ஸ்கிரிப்சரை பத்தி கொஞ்சம் இன்சைட் கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்கிரிப்சர்ல பைபிளுக்குள்ள கிடைக்கிற இன்சைட், அதுக்குள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்கணும், அந்த அவருக்குள்ள இருக்கிற ஜீவனை கண்டுபிடிக்கணும். ஸோ ஆண்டவரை அறியணும்னா பைபிள்ல இருந்து கடவுளை அனுபவிக்கணும், பைபிளை தியானிக்கணும், பைபிள்ல ஆழமா போகணும். அதுக்கு முக்கியமா எங்க போகணும்னு ஜீசஸ் சொல்லி கொடுத்தாருன்னா அவருடைய வாழ்க்கையை படிக்க சொல்றாரு.
மேத்யூ, மார்க், லூக், ஜான். மேத்யூ, மார்க், லூக், ஜான். என்ன படிக்கணும்? உன்னோட அசைன்மெண்ட் அதான். நீங்க மார்க் புத்தகம் படிக்கணும். புக் மார்க் 16 சாப்டர் படிக்கணும். அப்புறம் அதை நல்லா படிச்சுட்டு ஜீசஸ் பத்தி தெரியும். அப்புறம் லூக் படிக்கணும். மார்க் முதலாவது படிக்கணும், அப்புறம் லூக் 2வது படிக்கணும், 3வது மேத்யூ படிக்கணும், 4வது ஜான் படிக்கணும். 1வது மார்க் படிக்கணும், 2வது